காய்கறினாலே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம கிராமத்துலலாம் இந்த மாதிரி ஒரு புளிக்கறி வச்சு கொடுப்பாங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் செஞ்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சமாக பூண்டு உரித்து அதையும் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையை உருவி அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன சின்ன தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட உப்பை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சைஸஸ் உங்களுக்கு என்ன சைஸஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக மேலே உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த அனல்லையே அந்த காய்கறியில் ஓரளவுக்கு வெந்து வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு பரட்டிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மசாலாஸ்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நான் போடல. ஓகே, இந்த மஞ்சத்தூளும் வெறும் மிளகாத்தூள் கிடையாது, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். ஓகேங்களா, இதை போட்டு நல்லா பரட்டி எடுக்கலாம். அது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அது கூட நான் இன்றைக்கி ராஜ்மா ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். ஓகே, ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி. அதை போட்டுட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயத்தூள் இல்லை பெருங்காய கட்டி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் லாஸ்ட்டாக இறக்கும்போது போட்டு இறக்குனீங்க அப்படின்னா அந்த மண் சட்டியோட அந்த நல்லெண்ணெய் வாசனையில் இந்த புளிக்கறி அம்புட்டு ருசியாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் கருவாடு போட்டால் கருவாட்டு குழம்பாயிடும். திரும்ப திரும்ப உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன்.